நீங்கள் கேட்கும்போது ஜெபிக்கும் போது நீங்கள் இப்படி சொன்னீங்களே இதே மாதிரி எனக்கு நடப்பதாக. ஓகே, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாங்க. என் பிள்ளை இப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களே அந்த மாதிரி என் பிள்ளை மாறுவதாக. என் வேலையை பற்றி இப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே இதன்படி எனக்கு வாய்ப்பதாக. உனக்கு காண்டாமல் இருக்கணும் ஒத்த பலன் இருக்குது சொன்னீங்களே அதே பலன் எனக்கு வருவதாக. அப்படி அவர் சொன்னதை ஒன்று நம்ம அதை எடுத்துக்கணும். இப்படி கேட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த வார்த்தை உங்கள் வாயில் வந்துக்கிட்டு வச்சுக்கலேன், உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறிடும். உங்களை எதிர்க்க ஒருவனும் வர முடியாது. உங்களை எதிர்க்க யாரும் வர முடியாது. உன் சந்ததி யாரு மேலே கை வைக்க முடியாது. நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே எனக்கு செய்யுங்க, நீ இப்படி சொல்லியிருக்கீங்களா செய்யுங்க. இப்போ இருப்பத கடையில் 1000 மடங்கு உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, என்னையே என் குடும்பத்தையும் பெருக பண்ணுங்க. ஈசாக்கு விதை 90 மடங்கு அறுவடையை பார்த்து அவர் நல்லா இருந்தார்ல, அதே போல் என்னை பெருக பண்ணுங்க, எனக்கு அறுவடையை தாங்க. ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னீங்களே, எனக்கு சொல்லியிருக்கீங்களே இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, இந்த வார்த்தையின்படி எனக்கு வருவதாக. சமானத்தை விட்டு சொல்லிக்கிறேன், சமானம் இருங்கள்னு சொல்லியிருக்கீங்களே, என் குடும்பத்தில் சமானம் உண்டாவதாக, என் குடும்பத்தில் அன்பு உண்டாவதாக, இந்த வார்த்தையின்படி என் குடும்பத்துக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்படி பேசி பாருங்களேன், சண்டையே வராது, குடும்பத்தில் பிரிவினையே வராது. ஆமென், அல்லேலூயா.